செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இப்பொழுது poojaproduct.com இல் கிடைக்கும். இன்றே ஆர்டர் செய்து உங்கள் வீட்டில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கோவிலுக்கு போறோம், குடுகுடுன்னு போறோம், மூலவரை பார்க்குறோம், மற்ற சன்னதி எதையுமே கண்டுக்கிறதுல ஸ்ட்ரைட்டா வெளியே ஓடி வந்துட்டோம். இந்த மாதிரி வழிபாடு செய்யறது சரியா சார்? கோவிலுக்கு போறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. இந்த முறைகள் யாருமே அதை பின்பற்றுறதே கிடையாது. பொதுவாகவே ஏதாவது ஒரு கோரிக்கையோடு தான் கோவிலுக்கு போகிறாங்களே தவிர பக்தின்னு ஒன்று ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கள் போகும்போதே சரணாகதியாக போனாதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எனக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியும். நீ போய் இதை எனக்கு பண்ணி கொடு, அதை எனக்கு பண்ணி கொடுன்னு சொன்னால் கடவுளை நீங்கள் வேலைக்காரராக பார்க்கிறீர்கள். நேராக ஒரு கோவிலுக்கு போய் மூலவரை பார்க்கணும், அப்படியே வந்துடுவாங்க. அங்கே மீதி சன்னதிலாம் எதுக்கு இருக்குது? கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டு நீங்கள் போகணுன்றதை புரிஞ்சுக்கணும். நேராக போய் நேராக வர்றதுக்கு கோவில் இல்லை. கொடிமரத்தில் 24 நிமிஷம் நீங்கள் இருக்க வேண்டும்ன்றது விதி. கொடிமரத்துக்கு பக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் விழுந்து கும்பிடலாம். மற்ற இடங்கள் எந்த இடத்துலையும் பண்ணக்கூடாது. சன்னதியில் எல்லா இடத்திலும் பலவிதமான தேவதைகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தேவதை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்கெல்லாம் வணங்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு கால் பட்டா மாதிரி ஆகிடும். ஒரு கோவிலுக்கு போனோம்னா முதலில் விரதம் இருக்கணும். எல்லா கோவிலுக்குமே, எந்த கோவிலாக இருந்தாலும் விரதம் என்பது சங்கல்பம்னு சொல்கிறது. மனிதராக பிறந்தவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். இந்த மண்டல காலத்தில், இந்த விரத காலத்தில் அந்த பழக்கங்கள் போய்விடும். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆன்மீக சிந்தனையாளர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லு சார். நம்ம கோவிலுக்கு போகிறோம், குடுகுடுன்னு போகிறோம், மூலவரை பார்க்குறோம், மற்ற சன்னதி எதையுமே கண்டுக்கிறதுல ஸ்ட்ரைட்டாக வெளியே ஓடி வந்துட்டோம். இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது சரியா சார்? உண்மையிலே சொன்னால் கோவிலுக்கு போகிறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. இந்த முறைகள் யாருமே அதை பின்பற்றுறதே கிடையாது. பொதுவாகவே ஏதாவது ஒரு கோரிக்கையோடு தான் கோவிலுக்கு போகிறாங்களே தவிர பக்தின்னு ஒன்று ரொம்ப குறைஞ்சி போச்சு. தேவை இருந்தால் தானே சார் கேட்க தோணும். என்னம்மா? தேவை இருந்தால் தானே சார் கேட்கறதுக்கு போக தோணும். நான் என்ன சொல்கிறேன், தேவை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் பக்தின்றது வேற, கோரிக்கைன்றது வேற. புரியுதா உங்களுக்கு? இப்போது நம்மளுக்கு ஏதாவது லாபம் இருந்தால் தான் அம்மாவை பக்கம் போவோமா? இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தால் தான் அப்பாவை பார்ப்போமா? இல்லை. ஆதாயம் இல்லைனாலும் சரி, அப்பாவோ அம்மாவோ எந்தவித உதவியும் செய்யலைனாலும் அவங்க அப்பா அம்மா தானே. அன்பு தானே காரணம். அப்போ அன்புன்னா பக்தினா என்ன? ரெண்டும் ஒன்று தான். பெற்றோர் மேலே காமிச்சா அது பேர் அன்பு, கடவுள் மேலே காமிச்சா அது பேர் பக்தி. அப்போது ஏதாவது பயன் இருந்தால் தான் நீங்கள் கடவுளை வேண்டுவீங்களா? அப்போ பையனோடு பேசினா அது பேர் பக்தி இல்லை, வியாபாரம். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் கடவுளை போய் இவ்வளவு நல்ல வாழ்க்கையை கொடுத்தேன்னு நீங்கள் நன்றி சொல்லணுமா? எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு குறை போய் சொல்லுவாங்களா? நன்றி தான் சொல்லணும். நன்றி தான் சொல்லணும். நீங்கள் போய் எதுவும் கேட்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி மக்களுடைய மனநிலை இல்லையே சார். பக்தின்றதுக்கு அதான் காரணம். பக்தின்றது எந்தவித பிரதிபலனும் பார்க்காமல், எந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் போட்டோன்னா அது வியாபாரம் கிடையாது. கோவிலாக கிடையாது. கோவில் என்ன ஷேர் ட்ரேடிங் பிளேஸா? அது கோவில். அப்போ நீங்கள் கோவிலுக்கு போனால் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு கார் கொடுக்கலையேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. கால் கொடுத்துருக்கேன்னு ஆனந்தப்படணும். அதுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். ஏன் காலே இல்லாதவன் இருக்கால்ல? புரியுதா உங்களுக்கு? இல்லையா?
எனக்கு செருப்பு இல்லையேன்றேன், ஒருத்தனுக்கு காலே இல்லை. ஆதாரமான ஒரு விஷயமே இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க. அதில் கடவுள் உங்களுக்கு இதையாவது கொடுத்தாரேன்னு நன்றி இருக்கணும். அதுக்கு தான் நம்ம கோவிலுக்கே போனோம். போகும்போதே எனக்கு எப்படியாவது 1,00,000 ரூபாய் லாட்ரியில் விழவை, நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அப்போது உங்களுக்கு எதுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் ஏன் 1000 ரூபாய் உங்ககிட்ட வாங்கிக்கணும்? கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த அடிப்படையான பகுத்தறிவும் சித்தாந்தமும் புரிஞ்சாதான் பக்தினா என்னன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் போகும்போதே சரணாகதியாக போனாதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? எனக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? கடவுளுக்கு தெரியும். நம்மளை எங்கே வைக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். நீ போய் இதை எனக்கு பண்ணி கொடு, அதை எனக்கு பண்ணி கொடுன்னு சொன்னால் கடவுளை நீங்கள் வேலைக்காரராக பார்க்கிறீர்கள். கடவுள் எஜமானர். கடவுள் எஜமானரா இல்லையா? ஆமாம். அவருக்கு நீ எப்படி வேலை கொடுப்ப? எஜமானன் தான் உங்களுக்கு வேலை கொடுப்பான். நீங்கள் எப்படி எஜமானனுக்கே வேலை கொடுப்பீங்களா? புரியுதா உங்களுக்கு? இல்லையா? இது சில பேருடைய தவறான அணுகுமுறை. ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா மன நிம்மதி, அமைதி, வேறு சிந்தனை இல்லாத தன்மையாக இருந்தால் தான் கோவிலுக்கே போங்கன்ற நான். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு போனால் மனம் புனிதமானோம். அப்போது நீங்கள் இந்த தீய எண்ணங்களை வைத்துக்கொண்டு அங்கே போய் அந்த இடத்தையும் பாழாக்காதீர்கள்னு நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த கோவில் எவ்வளவு வசூல், அந்த கோவில் எவ்வளவு வசூல், இதை ஒரு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது. இப்போ அது வியாபாரமான ஸ்தலம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, நேராக ஒரு கோவிலுக்கு போய் மூலவரை பார்க்கணும், அப்படியே வந்துடுவாங்க. அங்கே மீதி சன்னதிலாம் எதுக்கு இருக்குது? விநாயகரை பார்க்க வேண்டாமா? முழு முதற் கடவுள். மற்ற பரிவார தேவதைகளை வேண்டிக் கொள்ள வேண்டாமா? ரெண்டாவது, கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டு நீங்கள் போகணுன்றதை புரிஞ்சுக்கணும். நேராக போய் நேராக வர்றதுக்கு கோவில் இல்லை. அங்கே எல்லா வழிபாடையும் முடித்து கொண்டு கொடிமரத்தில் 24 நிமிஷம் நீங்கள் இருக்க வேண்டும்ன்றது விதி. அங்கே உட்காந்து அங்கேயும் பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா கொடிமரம் என்பது தான் துவஜஸ்தம்பம், அதுதான் உயிர் நாடி, கோவிலுடைய உயிர் நாடி. நம்மளுடைய முதுகெலும்பு 33 இருக்க மாதிரி அதில் 33 அடுக்கு இருக்குது. அதில் கட்டப்பட்ட கயரெல்லாம் என்ன? நரம்புகள், மனிதனுடைய நரம்புகள் மாதிரி. அப்போது அந்த இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும். இதுதான் முறை. இதற்கு முன்னால் தீர்த்தம், விருட்சம், அதுக்கப்புறம் தான் மூர்த்தி. அங்கே ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு குளம்னு ஒன்று இருக்கும். ஆமாம். அந்த குளத்தின் நீரை எடுத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த கோவிலுக்குன்னு ஒரு விருட்சம், ஸ்தல விருட்சம் இருக்கும். அதுவும் கடவுளுக்கு சமமானது. யாரும் அதை பற்றி ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அப்போது இவ்வளவையும் பார்த்து கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஆலயம் சென்றதற்கான ஒரு வழிமுறை. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி எந்த வழியில் போகிறோமோ மற்ற வழியில் தான் வரணும். கிழக்கு இப்போ திருவிடை மருதூருக்கு மட்டும் சொல்லுவாங்க சார், அதை நான் கேள்விப்பட்டேன். எல்லா கோவிலுக்கும் 4 வாசல் வச்ச காரணமே என்னன்னா, கிழக்கில் போனால் மேற்கில் வர வேண்டும். ஆனால் இப்போ அந்த மாதிரி வர மாட்டாங்க. காரணம், செருப்பை இங்கே விட்டு போயிடுறாங்கல்ல. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? அப்போது சுவாமியை பற்றி அப்புறம்தான் அது. பொதுவாகவே சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் புது செருப்பு போட்டு கொண்டு போனால் அன்றைக்கி பிரார்த்தனையே செய்ய முடியாது. கடவுளை வேண்டும் போதே
அந்த செருப்பு தொலைஞ்சு போயிருக்குமோ, யாராவது எடுத்திருப்பாங்களோ, சிந்தனை மொத்தம் செருப்பு மேலே, ஆனால் உடம்பு மட்டும் சாமி பக்கத்தில். புரியுதா உங்களுக்கு? அது பேர் பிரார்த்தனையே கிடையாது. பிரார்த்தனை என்பது என்னால் எதுவும் ஆகலை, நீ தான் நடத்தி கொடுக்குறாயின்னு சொல்கிறது தானே பக்தி. உடலும் மனமும் இணைந்து கடவுள் சரணாகதி. ரைட்டா? நான் செய்யலை, நீ என்னை என் மூலமாக செய்து கொள்ளுகிறாய். புரியுதா உங்களுக்கு? என் மூலம் தன்னை பாடிக்கொண்டான், அவ்வளோதான் வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னையே நீ படைத்து கொள்ள முடியலை. ரைட்டா? உன்னையே நீ படைத்து கொள்ளாத போது நீன்னு சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்க? ரைட்டா? எந்த பொருளை தான் நீ படைச்ச? செடியை படைச்சியா, மரத்தை படைச்சியா? எதையுமே படைக்கல. ரைட்டா? உன்னையே நீ படைத்து கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது நான்ற வார்த்தையே எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன இருக்கு நானில்? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. புரியுதா? நானே பிறந்தேன், நீயே பிறந்தையா? பிறக்கலை. நீ யாராலும் படைக்கப்பட்டாய், பகவானால் படைக்கப்பட்டாய். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இவ்வளவு நதிகள், கடல், இதெல்லாம் நீ நினச்சா கூட படைக்க முடியாது. புரியுதா உனக்கு? இப்போவும் விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துடுது, மரணத்தை தடுக்க முடியல. ஆமாம் சார். எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வாக்கு உள்ள ஆளாக இருந்தாலும் மரணத்துக்கு முன்னாடி மண்டியிட வேண்டியிருக்கிறது. புரியுதா உனக்கு? அப்போது அந்த கடவுள் நினைத்தால் மட்டும்தான் உன்னால் எதையும் செய்ய முடியும். புரியுதா உனக்கு? அவருடைய அனுகிரகத்தால் நீ வாழலாமே தவிர நான் என்று சொல்வதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த அகம்பாவத்தை விட்டால் தான் எல்லா விதமான நல்ல பலனையும் கிடைக்கும். புரியுதா உனக்கு? இதுதான் பக்தி என்னும் போது சரணாகதி. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்றதை புரிஞ்சுட்டாதான் கோவிலுக்குள்ளேயே போகணும். இல்லைன்னா கோவில் உள்ளே போய் பிரயோஜனமே கிடையாது, பயனே கிடையாது. அது சும்மா ஒரு சாதாரண காரியமாக முடியுமே தவிர எந்த விதத்திலும் நல்லது நடக்காது. இதுதான் ஆலயத்தில் போகும்போது எல்லா விதமான அந்த சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு போக வேண்டும். இதுதான் விஷயம். ரெண்டாவது, ஆண்களாக இருந்தால் மேல் சட்டையை போடக்கூடாது கோவிலில். ஓகே. அதை இப்போவும் கடைபிடிக்கிறது வெறும் கேரளாவில் மட்டும்தான். இன்னும் சில கோவிலெல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆண்கள் மட்டும் மேல் சட்டை அணியாமல் போக வேண்டும்னு ரூலே இருக்குது, சட்டமே இருக்குது கோவிலில். இதையும் யாரும் பார்க்குறதே கிடையாது. இதெல்லாம் தான் முக்கியமான சமாச்சாரம். ரெண்டாவது, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும் அந்த கிரமம் கூட இப்போ கிடையாது. முக்கால்வாசி கோவிலில் அந்த எந்தெந்த வேளையில் எந்தெந்த பூஜை செய்யணும் எந்தெந்த அப்படிலாம் கிடையாது. இப்போ பொதுவாகவே கோவிலே 8 மணிக்கு ஆரம்பிக்கிற கோவில்லாம் இருக்குது. பகலில் 8 மணி. அப்போது காலையிலே ஆரம்பிக்க வேண்டிய பூஜை என்ன? அதை யாராவது செய்கிறாங்களா? கிடையாது. புரியுதா உனக்கு? 8 மணிக்கு கோவில். அப்போ காலையில் முதல் ஹோரையெல்லாம் போயிடுமே. அப்போ வேண்ட வேண்டிய பூஜை சமாச்சாரம்லாம் போயிடுமே உங்களுக்கு. அதெல்லாம் கிரமமாக இல்லை. இப்போ ஏதோ பேருக்கு இருக்கே தவிர எந்த கோவிலிலும் கிரமமாக இந்தந்த வேளையில் இது செய்ய வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தான் அந்த கோவில் நல்ல விதத்தில் வரும். சரி, இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம், மூலவரை மட்டும் வழிபாடு செய்கிறோம், மற்ற தேவதைகள் எல்லாமே இருக்காங்க, உற்சவரும் இருப்பார். நாம் ஏன் மூலவருக்கு மட்டும் ஃபோக்கஸ் கொடுக்குறோம் சார்? அதாவது இவங்க பண்ணுறாங்க, ஆனால் எல்லா இடத்துக்கும் போய் தான் வரணும். அதுதான் கோவிலுக்குன்னு ஒரு 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 நியமம் உண்டு. ஆனால் இவங்க அவசரமான உலகத்தில் நேராக போக வேண்டியது. இது கூட இல்லை. சில பேர் கோவில் உள்ளே போக மாட்டாங்க, சுவாமி அங்கே இருக்கும்.
நான் வந்தாச்சுன்னு அட்டரன்ஸ் போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா அதை? சும்மா அப்படின்னா நான் பார்த்தாச்சு. பார்க்க வேண்டாமே. உங்களுக்கு கடவுளை தான் பார்க்கணுன்னா நேரம் எடுத்துக்கொண்டு பாருங்க. அப்படி நீங்கள் பார்க்கலைன்னா அவருக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து பார்க்க போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? கடவுள்ன்றது கடல் மாதிரி. அந்த கடலுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றினா நிறைஞ்சிருமா? நிறையாது. இல்லை ஒரு டம்ளர் ஒரு பெரிய லாரி தண்ணி எடுத்தால் குறைஞ்சிருமா? குறையாது. புரியுதா உங்களுக்கு? கடவுளுடைய பிரம்மத்தில் நீங்கள் ஒரு துளி, ஒரே ஒரு துளி, ஒரு ட்ராப். அப்படி இருக்கும்போது நீங்கள் கடவுளை வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் லாபம் உண்டே தவிர அவருக்கு அவர் பாதிக்க விடவே மாட்டார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். அவருக்கு இது வேணும் அது வேண்டாம்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? அவரை எந்த விதத்திலும் பொருட்களை கொடுத்து ஏமாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? கிவ் அண்ட் டேக் பாலிசிலாம் கடவுள் கிடையாது. நீங்கள் கொடுக்குற பிரசாதமே அவர் உங்களுக்கு கொடுத்தது தானே. கரெக்டா? சூரியனுக்கு போய் கற்பூரம் காமிப்பீங்களா? அதை விட பெரிய தீபம் ஏது உலகத்தில்? அதுக்கு போய் கற்பூரம் காமிக்கிறீங்க. அப்போ இதுவே ஒரு கேலித்தனமான விஷயமா இல்லை? அது இந்த கற்பூரம் எந்த மூலைக்கு, அது எவ்வளோ பெரிய கற்பூரம் அது. புரியுதா உங்களுக்கு? அப்போது கடவுளை அன்பால் மட்டும்தான் பூஜிக்க முடியுமே தவிர நீங்கள் பொருட்களால் பூஜிக்க முடியாது. இதுதான் விஷயம். இதை புரிந்து கொண்டால் பக்தினா என்ன, சரணாகதினா என்ன? சரணாகதின்றது என்ன? ஒரு குழந்தை அம்மாவை தூக்கிக்கோன்னு சொல்கிறதுக்காக கையை தூக்கிண்டு கத்தும். அதுபோல் கையை தூக்கிண்டா தானே சரணாகதி. புரியுதா? என்னால் எல்லாம் முடியும்னும் போது சரணாகதியே வராது. ஒரு குளத்தில் ஒருத்தன் முழுகிறான், அவன் என்ன பண்ணுறான்? கையை தூக்குறான். அப்போ தான் இன்னொருத்த வந்து காப்பாற்றுவான். நானே நீஞ்ச முடியும்னு நீ நினச்சேன்னா இன்னொருத்த ஏன் வரப்போகிறான்? குளத்தில் முழுகிறவனும் அம்மாவை பார்த்து குழந்தையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் கையை தூக்கிண்டு கத்தும். அப்போ கையை தூக்கிண்டா உதவி தேவைன்னு அர்த்தம். அப்போ தான் பகவான் வருவார். அதனால தானே கையை கட்டின்னு இருந்த வரைக்கும் பாஞ்சாலிக்கு பகவான் வராது காரணம். கையை கட்டி கொண்டு அந்த போராட்டத்தில் இருந்த வரைக்கும் அவர் வரல. இனிமேல் என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி கையை தூக்கின உடனே பகவான் வர்றார். அப்போது சரணாகதி அடைஞ்சாதான் பகவானுடைய பக்தி உண்மையானது. அன்பு தானே. கடவுளை நேசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? வெறும்னா ஒரு இதை செய் அதை செய்யின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆளே இல்லை. இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க மக்கள். அந்த மாதிரி வேண்டியும் ஒன்றும் பயன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? விதிபடி நடக்கும். கடவுளை வேண்டிக் கொண்டால் மனம் தூய்மையாகும். மனதுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய நம்பிக்கையை கொடுப்பது. புரியுதா உங்களுக்கு? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியில் சொல்கிற மாதிரி, நீ எவ்வளோ வேணால் பிரச்சனையை தா, ஆனால் அதை தாங்கக்கூடிய மனதையும் தா. இதுதான் கீதாஞ்சலி. பிரச்சனையே கொடுக்காதுன்னு சொல்லலை. பிரச்சனையை கொடு, ஆனால் அதை தாங்கக்கூடிய மனதை கொடு. இதான் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியில் சொன்னது. புரியுதா உங்களுக்கு? அப்போது என்ன பிரச்சனை வேணால் வரட்டும், அதை தாங்கக்கூடிய மனதை கொடுப்பது. அது நீங்கள் வேண்டலாம் கடவுளை. நீ பிரச்சனையை கொடுப்பா, ஆனால் அதை தாங்குகிற சக்தியை கொடு. இது வேண்டுங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வேண்டாம். நேரடியாக பொருளே, வீடுனா வீடே அவர் கட்டி கொடுத்துடணும். புரியுதா உங்களுக்கு? கார்னால் காரே அவர் வாங்கி கொடுத்துடணும். வாங்கி கொடுத்து மட்டும் போடல, வீட்டு வாசலில் கொண்டு வந்து பார்க் பண்ணிடணும் டிரைவர் மாதிரி. இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நீங்கள் தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க. நீங்கள் தானே அதை அனுபவிக்க போகிறேன். அப்போது நீங்கள் முயற்சி செய்யணும். கடவுள் நல்ல மனதை கொடுப்பார், உறுதியான எண்ணத்தை கொடுப்பார். இந்த உறுதியான எண்ணம், நல்ல மனம், இது இருந்ததுன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்.
அந்த மகிழ்ச்சி இல்லாது உங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வந்தாலும் பயனே கிடையாது. வாழ்க்கையின் பயனே அமைதி தானே, வாழ்க்கையின் பயனே மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சி இதெல்லாம் தரவே முடியாது. கண்டிப்பாக சார். புரியுதா உங்களுக்கு? அப்போது கடவுளை போய் பார்த்தா நன்றி சொல்லுங்கள், அப்போ கடவுளும் ஆனந்தப்படுவார். இதுதான் சாராம்சம். சார், நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. கோவிலில் விழுந்து கும்பிடுறதுக்குனே ஒரு சில இடங்கள் இருக்குது, அங்கே மட்டும்தான் செய்யணும், ஏனோ தானோன்னு எல்லா இடத்துலையெல்லாம் விழுந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அது ஏன் சார்? அதாவது கொடிமரத்துக்கு பக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் விழுந்து கும்பிடலாம், மற்ற இடங்கள் எந்த இடத்துலையும் பண்ணக்கூடாது. ஏன்னா சன்னதியில் எல்லா இடத்திலும் பலவிதமான தேவதைகள் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தேவதை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்கெல்லாம் வணங்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு கால் பட்டா மாதிரி ஆகிடும். அதனால தான் கொடிமரத்துக்கு பக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் நமஸ்காரம் செய்யணும். இது தெரியாமல் நடுவில் மூலவர்கிட்ட நமஸ்காரமே பண்ணக்கூடாது, கொடிமரத்துக்கு பக்கத்தில் தான் நமஸ்காரம் பண்ணணும். இது மாதிரி சில கோவில் விதிமுறைகள், அதாவது கோவில் ஒழுக்கு, கோவிலுடைய விதிமுறைகள் இருக்குது. இந்த விதிமுறைகளை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் செய்தால் நல்ல அளவில் இதுதான் பக்தி. பக்தினா இதுதான் சார். அதே மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே சபரிமலைக்கு போகிறவங்க மட்டும்தான் அந்த 48 நாள் விரதம் இருந்து அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். மற்ற கோவில்களுக்கெல்லாம் எல்லாரும் அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு சபரிமலைக்கு அடுத்த ரூல்ஸ் அப்படின்னு பெருசாக எந்த கோவில்லையுமே இல்லை. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? உண்மையிலேயே ஒரு கோவிலுக்கு போனோம்னா முதலில் விரதம் இருக்கணும், எல்லா கோவிலுக்குமே, எந்த கோவிலாக இருந்தாலும். காரணம் என்னென்னா, விரதம் என்பது சங்கல்பம்னு சொல்கிறது. சங்கல்பம்னா உங்கள் மனதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். மனம் உறுதியாகாது நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இதே தான் நடக்கும். அப்போது சதா சர்வகாலம் அந்த ஏதோ ஒரு மாலை போட்டு கொண்ட நேரமோ ஏதோ ஒன்று, அந்த ஒரு மண்டல காலம் அவரையே நினைத்து வேண்டிக் கொண்டிருப்பீர்கள். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் உறுதியாகும். இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் அதால் ஒரு காகிதத்தை எரிக்க முடியாது. இதே லென்ஸு கீழே ஒரு காகிதத்தை வைங்க, எரியும். காரணம் அந்த கதிர்கள் ஒரே இடத்தில் குவிகிறது. அப்போது எண்ணங்களை ஒரே இடத்தில் குவிக்கும் போது அதுக்கு சக்தி உண்டாகிறது. இதுதான். அப்போது எண்ணம் நல்லா குவிந்து வர்றதுக்கு தான் இந்த சங்கல்பம். இது போல் விரதம் இருக்கணும். அதாவது ஒரு மண்டல காலம் விரதம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஈடுபாடு சரியாக இருக்கும். காலையிலையும் மாலையிலும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரணும், ஒரு உறுதியான எண்ணம் வரும். அதுக்கு தான் விரதமே. அது மட்டும் இல்லாமல் சில தவறான பழக்கங்களை விலக்கி விடுவீர்கள். மனிதராக பிறந்தவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். இந்த மண்டல காலத்தில், இந்த விரத காலத்தில் அந்த பழக்கங்கள் போய்விடும். அப்போ அந்த பழக்கங்கள் விலக்கி இருப்பதே உங்களுக்கு ஒரு விசேஷம். அதாவது தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். தவறான எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. அதாவது மனதுன்றது பாத்திரம், பக்தின்றது பால். பாத்திரம் சரியில்லாத இடத்துல பாலை காய்ச்சினா பால் கெட்டு போகும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போது மனம் என்னும் பாத்திரத்தை நீங்கள் சுத்தப்படுத்துறது எப்படி? அதுக்கு தான் இந்த விரதம். மனதை சுத்தப்படுத்தி அதில் பக்தின்ற பாலை காய்ச்சி பாருங்க, பால் நல்லா இருக்கும். இதுதான் அடிப்படையான விஷயம். அப்போ அந்த காலகட்டத்தில் மனமும் உடலும் நல்ல தூய்மை பெறும். அப்படி தூய்மை பெறும்போது பக்தியானது நல்ல முறையில் அனுபவிக்க முடியும். புரியுதா? பக்தி எதுக்கு செய்கிறோம்? பக்திக்காகவே பக்தி செய்கிறோம், வேறு காரணம்லாம் கிடையாது. அது கிடைக்கும் இது கிடைக்கும் இல்லை, பக்தி செய்வதற்காகவே பக்தி.
புரியுதா? அன்பு காட்டுவதற்காகவே அன்பு. அன்பினால் ஏதாவது கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அது பேர் அன்பே கிடையாது. அது காசு கொடுத்து வாங்குகிற ஒரு பொருள்னு ஆகிடும். அப்போ காசு கொடுத்து வாங்குகிற பொருள் இல்லைன்றதுனால தான் அது பேர் அன்பே. அன்பு, பக்தி, காதல் இதெல்லாம் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அது கொடுக்குற மன சந்தோஷம் உங்களுக்கு எதுவுமே தராது. புரியுதா உங்களுக்கு? தாயாரை விட, தந்தையை விட, கடவுளை விட நம்மளுக்கு உயர்ந்த பொருள் என்ன இருக்குது உலகத்தில்? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போது அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை நம்ம அடையணும்னா கட்டாயமாக இதெல்லாம் வழிமுறைகள் தேவை. நம்ப மாட்டீங்க, மகிழ்ச்சிக்கு எதிர்ப்பதான் இது துன்பம். துன்பம் ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது சாதாரண உலக சமாச்சாரங்கள் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுனா அது பேர் மகிழ்ச்சி. அதுக்கு துன்பம் ஒரு நாள் வந்து தான் ஆகும். ஆனால் கடவுளை வேண்டுவது என்பது பேரானந்தம். அந்த ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதமே கிடையாது. மகிழ்ச்சி, துன்பம். புரியுதா உங்களுக்கு? ஆனந்தம் தான். பேரானந்தமானா உண்டு, அதை விட அதிகமான ஆனந்தமானா உண்டு. எதிர்ப்பதமே கிடையாது. அப்போது பக்தி என்பது பேரானந்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போது மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 பேருக்கிட்டையும் உங்களுக்கு அசைக்க முடியாத அன்பு, எந்த பொருளாதார நன்மையும் இல்லாத ஒரு அன்பு இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செய். இதுதான். எதிர்பார்ப்போடு அன்பு இருந்ததுன்னா அது கோர்ட்டில் போய் நிற்கும், டைவர்ஸில். இது எதிர்பார்ப்பால் வர அன்பு என்றைக்குமே நிற்காது, ரொம்ப நாள் நிற்காது. அது எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு இருக்கணும். இந்த அன்பு தான் பக்தி. நிச்சயமா சார். அதாவது கோவிலுக்கு போகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எப்படி போய் நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும், சாமிக்கிட்ட அது வேணும் இது வேணும்லாம் கேட்கவே கூடாது. நமக்கு என்ன வேணுன்றது கடவுளுக்கு தெரியும், அவராக பார்த்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக இந்த நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி.